நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சோதரன் பேசாலை தாஸ். லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை, நேர்காணல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. கடவுளுக்கு அரசர் தாவீதின் நன்றி மன்றாட்டு. தாவீது அரசர் ஆண்டவர் முன்பாக சென்று அமர்ந்து கூறியது: கடவுளாகிய ஆண்டவரே, என்னை இவ்வளவு உயர்த்தியமைக்கு எனக்கும் என் வீட்டாருக்கும் என்ன அருகதை? ஆயினும் கடவுளே, அதுவும் உமக்கு சிறியதாய் தோன்றிற்று. அடியானுடைய வீட்டுக்கு வர இருக்கும் பெரும் சிறப்பை பற்றி வெளிப்படுத்தினீரே. கடவுளாகிய ஆண்டவரே, நீர் ஏற்கனவே என்னை பெரியவனாக மதித்து வருகிறீர். நீர் அடியானாகிய என்னை பெருமைப்படுத்தியதற்கு ஈடாக தாவீதாகிய நான் சொல்ல வேறு என்ன உள்ளது? ஏனெனில் அடியானை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் அடியான் பொருட்டு திருவுளப்படி இத்தகைய மாபெரும் செயல்கள் அனைத்தையும் செய்ததுமன்றி இத்தகைய மாண்புமிக்க செயல்களையெல்லாம் அறிவித்தீர். ஆண்டவரே, உமக்கு ஒப்பானவர் எவரும் இல்லை. நேர்காணல். இறைவா உமக்கே புகழ் சுற்றுமடலின் 10ஆம் ஆண்டு அனுபவம். இறைவா உமக்கே புகழ் என்ற சுற்றுமடலானது நாம் வாழ்கின்ற இந்த பூமியின் எதிர்காலத்தை நாம் எவ்வாறு உருவாக்குகிறோம் என்பது குறித்த உரையாடலை புதுப்பிக்க நம்மை அழைக்கின்றது. இச்சுற்றுமடல் வெளியிடப்பட்ட 10ஆம் ஆண்டினை நினைவு கூறுகின்ற நிலையில் இன்றைய நமது நேர்காணலில் அச்சுற்றுமடல் குறித்த தனது கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருப்பவர் அருள்பணி கசிராயப்பா. வேலூர் மறைமாவட்டத்தை சார்ந்தவரும் இயற்கை நல ஆர்வலருமான அருள்பணி கசிராயப்பா அவர்கள் 15க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதி இயற்கை மேல் தான் கொண்டுள்ள ஆர்வத்தை பிறருக்கும் தொடர்ந்து எடுத்துரைத்துக் கொண்டிருப்பவர். தந்தை அவர்களை இறைவா உமக்கே புகழ் சுற்றுமடல் குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம் தந்தையே. இறைவா உமக்கே புகழ் என்ற சுற்றுமடலின் முதல் 2 அத்தியாயங்கள் வழியாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எடுத்துரைக்கும் கருத்துக்கள் பற்றி எங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா? புகழனைத்தும் உமதே. லௌதாத்தோ சி. எழுத்து மடல் வெளியே 10 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்றன. ஆகவே நாம் இந்த 10 ஆண்டு காலத்தில் லௌதாத்தோ சி எழுத்து மடல் ஏதாவது மாற்றத்தை கொடுத்திருக்கிறதா என்பதை பற்றி ஒரு சின்ன சிந்தனை. எழுத்து மடல் 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. பார்க்க வேண்டும், பார். முதல் 2 அத்தியாயங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் பாருங்க. எதை பாருங்க? ஃபர்ஸ்ட் இந்த பூமியை பாருங்க. 2வது அத்தியாயத்துல பைபிளை பாருங்க, விவிலியத்தை பாருங்க, இயற்கையை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்க என்பதை பற்றி அவர் சொல்லுகிறார். பார்க்கின்ற ஸ்டேஜில் ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்கின்றனவா இந்த எழுத்து மடல் வந்த பின்னால் என்றால் ஏராளமான மாற்றங்களை நாம் பார்க்க முடிகிறது. முக்கியமாக 2020, 2021, 2022 வருடங்களிலே கொரோனா வைரஸ் வந்த காலத்தில இந்த எழுத்து மடல் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது நமது மக்களிடையே. அந்த 3 வருடங்களுமே இந்த இயற்கையை மக்கள் பார்த்தார்கள். திருத்தந்தை பிரான்சிஸ் முதல் அத்தியாயத்தில் மண்ணை பார், தண்ணீரை பார், காற்றை பார்,
உயிரினங்களை பார், மனித முகத்தை பார், முக்கியமாக வருங்கால பிள்ளைகளுடைய முகத்தை பார் என்று சொன்ன கருத்துக்களை மிகவும் அழகாக புரிந்து கொண்டு இந்த முதல் அத்தியாயத்தில் வருகின்ற பார் என்கின்ற ஒரு கருத்துக்கு அருமையான ஒரு பதிலை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள், கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாபெரும் மாற்றம் இருப்பதை நான் தெளிவாக பார்க்கிறேன். அதே போலவே 2வது அத்தியாயத்துல திருத்தந்தை பிரான்சிஸ் விவிலியம் என்ன சொல்லுகிறது? அந்த முதல் அத்தியாயத்தில் நாம் பார்த்த அந்த குளறுபடிகளுக்கு நாம் 2வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் புரிந்து கொள்ளதால் ஏற்பட்ட ஒரு கலகம்தான் என்று குற்றம் சாட்டுகிறார். ஆகவே அதே கொரோனா வைரஸ் இடைவெளியிலே மக்கள் விவிலியத்தை பார்த்தார்கள், விவிலியத்தை படித்தார்கள், ஒவ்வொரு அத்தியாயத்தையும் அவர்கள் கவனித்தார்கள். முக்கியமாக முதல் 2 அத்தியாயங்களில் இறைவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கடமைகள், அதாவது இந்த புவி, இந்த இயற்கை மேல் மனிதன் கொண்டிருக்கக்கூடிய கடமைகளை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்கிறார், அந்த உறவை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நன்றாக புரிந்து கொண்டார்கள். ஆகவே பார் என்கின்ற அந்த முதல் 2 அத்தியாயங்களும் மிக நன்றாக இருந்தன. தொடக்க நூலில் நாம் வாசித்தது போல மனித இனம் எல்லாவற்றையும் பார்த்து கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், மாற்றத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். 3ஆம் 4ஆம் அத்தியாயம் எடுத்துரைக்கும் கருத்துக்கள் என்ன என்பது பற்றி எங்களுக்கு கொஞ்சம் கூறுங்களேன். இறைவா உமக்கே புகழ், புகழனைத்தும் உமதே. அந்த எழுத்து மடலில் வருகின்ற 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் அவை தீர்ப்பளிக்க வேண்டும், முடிவுகள் எடுக்க வேண்டும் என்று சொல்ல வருகின்றன. முதல் 2 அத்தியாயத்தில் பார் பார் என்று திருத்தந்தை நமது பூமியை பார்க்க சொன்னார், விவிலியத்தை பார்க்க சொன்னார். இப்பொழுது நாம் செய்திருக்கின்ற சீர்கேடுகள் எதனால் ஏற்பட்டிருக்கின்றன என்பதை பற்றி நாம் தீர்ப்பளிக்க வேண்டும், முடிவு செய்ய வேண்டும், அதை பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பாணியில 3வது அத்தியாயத்தில், அதாவது சுற்றுச்சூழல் சீர்கேட்டின் வரலாற்று பின்னணிகள், முக்கியமாக மனித வரலாறு, மனிதன் தான் இப்பேற்பட்ட குளறுபடிகளை செய்திருக்கிறான். அதில் முக்கியமான வார்த்தை எதுவென்றால் ஆங்கிலத்தில் ஹியூமன் ஆக்டிவிட்டி, மனித செயல்பாடுகள். இவைதான் இந்த சுற்றுச்சூழல் சீர்கேட்டிற்கு முதல் காரணம் என்று சாட்டை அடி கொடுக்கின்றார். மனிதன் மற்றவர்கள் செய்கின்ற குளறுபடிகளைத்தான் பேசுகிறானே ஒழிய தான் செய்கின்ற குற்றங்களை அவன் ஏற்றுக்கொள்வதே கிடையாது. ஆகவே இந்த 2வது பகுதி ஜட்ஜ் ஆங்கிலத்தில் என்று சொல்வார்கள், அந்த நீதியை கொடுக்க மறுக்கிறோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அதற்கு அழகான தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். இந்த குளறுபடி ஏன் நடந்தது என்றால் நாம் அனைத்தையும் பிரித்து பார்த்ததுதான். பொருளாதாரம் தனியாக பிரித்தோம், சுற்றுச்சூழலை தனியாக பிரித்தோம், சமுதாயத்தை தனியாக பிரித்தோம். எல்லாவற்றையும் பிரித்து பார்த்ததால் ஏற்பட்டதுதான் சுற்றுச்சூழல் சீர்கேடு என்று தீர்ப்பளிக்கிறார். அதனால் 4வது அத்தியாயத்துல இன்டெகிரல் எக்காலஜி, அனைத்தையும் உள்ளடக்கிய சூழலியல் என்கின்ற ஒரு மருந்தை நமக்கு கொடுக்கிறார். அதுதான் தீர்ப்பளிக்கிறார். இதை செய்யுங்க, இதை செஞ்சீங்கன்னா கட்டாயம் நம்ம இந்த சீர்கேட்டை நாம் சரி கட்டி விடலாம் என்கிற நம்பிக்கையை அவர் கொடுக்கிறார். அதாவது அனைத்தையும் உள்ளடக்கிய சூழலியல் என்று சொன்னால், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், 3வது அத்தியாயத்தில் பொருளாதாரம், சுற்றுச்சூழல், 3வது சமுதாயம், அதோடு ஈவன் விஞ்ஞான தொழில்நுட்பம், இவர்களை தனித்தனியாக பிரித்தோம். ஆனால் இப்பொழுது 4வது அத்தியாயத்தில் அவர் அழைப்பு விடுக்கிறார், மீண்டும் அனைத்தையும் ஒன்றாக பார்க்க வேண்டும். இன்டெகிரல் எக்காலஜி, அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு சூழலியல் ஆன்மீகத்தை நமக்கு கொடுக்கிறார். ஆகவே நாம் அனைத்திலும் அனைத்துமாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். எக்கானமி, முக்கியமாக பொருளாதாரம், சமுதாயம், சுற்றுச்சூழல் எல்லாமே ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு வட்டம் தான். 3வது அத்தியாயத்தில் தனித்தனி வட்டமாக பார்த்தோம் இவற்றை. ஆனால் இப்பொழுது ஒரே வட்டத்திற்குள் இருக்கின்ற இந்த அம்சங்களைத்தான் இன்டெகிரல் எக்காலஜி என்று அவர் அழைக்கிறார். செயல்படுதல் பற்றி கடைசி 2 அத்தியாயங்களில் திருத்தந்தை வலியுறுத்தும் கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க முடியுமா? கடைசி 2 அத்தியாயங்கள் 5, 6
செயல்படு, ஆக்ட் என்கின்ற கருத்தை இந்த உலகத்திற்கு அறிவுறுத்துகின்றது. முக்கியமாக அரசியல். ஐக்கிய நாடுகள் சபை மற்ற 220 நாடுகளுமே திருத்தந்தையின் அழைப்புக்கு, முக்கியமாக 5வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களுக்கு நல்ல முயற்சிகளை எடுத்துக்கொண்டார்கள். முக்கியமாக கிளாஸ்கோ, பாரிஸ், துபாய், வரப்போகிற ஆண்டிலே செப்டம்பர் மாதம் ரியோ, இப்படியாக ஐக்கிய நாடுகள் சபையின் பருவநிலை மாற்றத்திற்கான உச்சிநிலை மாநாடுகள் மிகவும் சிறப்பாக அரங்கேறின. 2015 திருத்தந்தை புகழனைத்தும் உமதே அதை வெளியிட்ட ஆண்டிலேயே ஒரு மாபெரும் மாற்றத்திற்கு வழியை அடிகோலியது இந்த திருமடல். அதற்கு பின்னால் கிளாஸ்கோவில் 2020 ஆண்டிலே காப் 26 என்று சொல்வார்கள். பாரிஸில் நடந்த உச்சநிலை மாநாட்டிற்கு காப் 21 என்று சொல்வார்கள். கிளாஸ்கோவில் கூட ஒரு நல்ல முடிவுகளை எடுக்க திருத்தந்தை எழுதிய லவ்தாத்தே தேயும் 2வது எழுத்து மடல் ஒரு அருமையான சிறப்பான ஒரு முடிவை தந்திருப்பது நம் அனைவருக்கும் பெருமை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். துபாய் 2023 அதை காப் 28 என்று அழைப்பார்கள். அந்த மாநாட்டிலே கூட ஐக்கிய நாடுகள் சபையோடு 220 நாடுகளும் இணைந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், அதாவது நீடித்த நிரந்தர வளர்ச்சி என்கின்ற கருத்துக்கு அடிகோலினார்கள். 5வது அத்தியாயம் செயல்படு என்கின்ற அந்த அழைப்புக்கு உலக நாடுகள் அரசியல் ரீதியாக மிகச்சிறப்பான ஒரு மாற்றத்தை தந்திருக்கிறார்கள், பதிலை தந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு நமது வாழ்த்துக்கள். ஆனால் திருச்சபையிலே அவ்வளவாக முயற்சிகள் அவர்கள் எடுத்த மாதிரி இல்லை. எடுத்திருக்கிறார்கள், இருந்தாலும் அரசியலில் எடுத்த முயற்சிகளுக்கு ஈடாக திருச்சபை எடுத்தது கிடையாது. கடைசி அத்தியாயம் அது கூட செயல்படு. அதிலே 3 கருத்துக்களை திருத்தந்தை சொல்லுகிறார். 1 சுற்றுச்சூழல் கல்வி, 2 சுற்றுச்சூழல் ஆன்மீகம், 3 சுற்றுச்சூழல் வாழ்முறை. இந்த 3ஐயும் வைத்து நாம் ஒரு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வரலாம், இந்த சுற்றுச்சூழல் சீர்கேட்டை நாம் சரி கட்டலாம் என்கின்ற நம்பிக்கைக்கு ஒரு வழியை போட்டு நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நமது திருத்தந்தை இந்த எழுத்து மடலை முடிக்கின்ற நேரத்தில் 238, 239, 240வது பத்திகளிலே ஒரு புதிய இறையியலை கொடுக்கிறார். அதாவது இயற்கையும் மனிதனும் ஒரு புதிய இறையியல், அந்த உறவிலே எவ்வளவு மாற்றம் வரக்கூடும் என்கின்ற ஒரு இறையியல் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை பற்றி பேசுவதோ அதை புரிந்து கொள்ளக்கூட கடினமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் புரிந்து கொண்டவர்களுக்கு அது ஒரு மாபெரும் ஒரு புதிய பாதையை காட்டுகின்றது என்று நான் நம்பிக்கையோடு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். படித்து பாருங்கள். ஆனால் அதிலே புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆயர்களும் குருமார்களும் அதில் முயற்சி எடுத்து புரிந்து கொண்டு அதை உங்களுக்கு விளக்கி சொன்னால் நமது மக்களும் பயன்பெறுவார்கள் எனது நம்பிக்கை. ஆகவே அன்பிற்குரியவர்களே, இந்த திருமடல் 10 ஆண்டுகளிலே மிகவும் சிறப்பான மாற்றத்தை அளித்திருக்கிறது. ஆகவே இன்னும் வரப்போற ஆண்டுகளே மாபெரும் மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். இந்த திருமடல் இன்னும் 500 ஆண்டுகள் பேசப்படுகின்ற ஒரு திருமடலாக இருக்கும். ஆகவே இதை எழுதி தந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு நன்றி சொல்லி அவருடைய ஆன்மா நித்திய இளைப்பாற்றி அடைவதாக, அவருடைய அருள் நமது மக்களோடு இருந்து நாம் பயணிக்கின்ற இந்த திரு அவையின் வாழ்விலே என்றும் நாம் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நாம் இன்றைய தினம் ஜெபிப்போம். உங்கள் அனைவருக்கும் இந்த 10 ஆண்டு நிறைவு லவ்தாத்தோ சி, புகழனைத்தும் உமதே திருமடலின் 10 ஆண்டுகளின் நிறைவு காணுதலிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி தந்தையே. மிக அருமையாக தெளிவாக இறைவா உமக்கே புகழ் என்ற சுற்றுமுடல் குறித்த கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களது பணி சிறக்க எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இறைவா உமக்கே புகழ் சுற்றுமடலின் 10ஆம் ஆண்டு அனுபவம் என்ற தலைப்பில் இன்றைய நேர்காணலை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். உடன் பிறந்த உறவு மீட்டெடுக்கப்பட வேண்டும், அன்பு கூறப்பட வேண்டும், அனுபவிக்கப்பட வேண்டும், அறிவிக்கப்பட வேண்டும், சான்றாக்கப்பட வேண்டும் என்றும் இது உண்மையில் சாத்தியம் என்ற நம்பிக்கையுடன் தூய ஆவியாரின் வழியாக நம் இதயங்களில் ஊற்றப்பட்ட கடவுளின் அன்பிற்கு நன்றி கூறுவோம் என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ.
மே 30 வெள்ளிக்கிழமை இத்தாலியின் வெரோனாவில் உள்ள அமைதி அரங்கின் இயக்கங்கள் மற்றும் சங்கங்களைச் சேர்ந்தவர்களை திருப்பீடத்தில் சந்தித்தபோது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, அமைதி மற்றும் நம்பிக்கையை உருவாக்குபவர்களாக அவர்கள் திகழ்கிறார்கள் என்றும் எடுத்துக்காட்டினார். அமைதிக்கான பாதை மற்றவர்கள் மீது அக்கறை கொள்வதில் பயிற்சி பெற்ற இதயங்களையும் மனங்களையும் கோருகிறது. மேலும் இன்றைய உலகில் பொது நன்மையை உணரும் திறன் கொண்டது. ஏனென்றால் அமைதிக்கான பாதை அனைவரையும் உள்ளடக்கியது மற்றும் அனைத்து உயிரினங்களுக்கிடையில் சரியான உறவுகளை வளர்ப்பதற்கு வழிவகுக்கிறது என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை. புனித பேதுரு பெருங்கோவிலுக்கு அருகில் உள்ள வத்திக்கான் தோட்டத்தில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் மலர் சின்னத்திற்கான பணிகள் முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டதாக செய்திக்குறிப்பொன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நூற்றுக்கணக்கான வண்ணமயமான தாவரங்களால் வடிவமைக்கப்பட்ட இந்த உயிரோட்டமுள்ள பளபளப்பான தோட்டம் புனித பேதுரு பெருங்கோவிலின் குவிமாடத்திலிருந்து பார்க்கக்கூடிய திருத்தந்தை சின்னங்களின் பாரம்பரியத்தை தொடர்வதாக அமைந்துள்ளது என்றும் அச்செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. மே 29 வியாழக்கிழமையன்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் பாப்பரைகளின் கோடை விடுமுறை மாளிகை அமைந்திருக்கும் காஸ்தல் கண்டோல்போவுக்கு திடீர் பயணம் ஒன்றை மேற்கொண்டார் என்றும் அங்கு அவர் மறைந்த முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் தொடங்கப்பட்ட போர்கோ லவ்தாத்தோ சி எனப்படும் விவசாய திட்டத்தை பார்வையிட்டார் என்றும் தெரிவித்துள்ளது திருப்பீட செய்தி தொடர்பகம். மேலும் அங்கு சென்ற திருத்தந்தையை ஒருங்கிணைந்த மனித மேம்பாட்டை ஊக்குவிப்பதற்கான திருப்பீடத்துறையின் துணை செயலாளர் கர்தினால் ஃபேபியோ பாகியோ மற்றும் விரைவில் திறக்கப்படவுள்ள போர்கோ லவ்தாத்தோ சி திட்டத்தின் விவசாய திட்ட இயக்குநர் அருள்பணியாளர் மேனுவேல் தொரன்தெஸ் இருவரும் பெருமகிழ்வுடன் திருத்தந்தையை வரவேற்றனர் என்றும் திருப்பீட செய்தி தொடர்பகம் கூறியுள்ளது. காஸ்தல் கண்டோல்போவில் உள்ள அன்னை மரியாவின் தோட்டத்தில் சிறிது நேரம் செலவிட்ட திருத்தந்தை பின்னர் பெல்வெதேரே தோட்டங்களை பார்வையிட்டார் என்றும் அதனைத் தொடர்ந்து கிரிப்தோ போர்த்திகசிலில் சிறிது நேரம் தங்கி ரோமானிய பேரரசர் டொமிஷியனின் பார்வையாளர் மண்டபத்தில் உள்ள தொல்பொருள் அழிபாட்டு சின்னங்களை பார்வையிட்டார் என்றும் திருப்பீட செய்தி தொடர்பகத்தின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மே 29 வியாழக்கிழமையன்று திருப்பீடத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மாற்றியமைக்கப்பட்டு திருத்தந்தை மற்றும் திரு அவையின் படிப்பினைகள் எளிதில் அணுகக்கூடிய முறையில் புதிய மற்றும் நவீன வடிவமைப்புடன் வெளியிடப்பட்டுள்ளது என திருப்பீட தகவல் தொடர்புத்துறை தெரிவித்துள்ளது. திருத்தந்தையின் அதிகாரப்பூர்வமான படிப்பினைகள் மற்றும் கத்தோலிக்க திரு அவையின் உள்ளார்ந்த அமைப்புகளை உலகெங்கும் உள்ள மக்களுக்கு மிக அருகில் கொண்டுவர முயல்வதே இந்த இணையதளத்தின் நோக்கம் என்றும் அதன் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஜூன் 1 வரும் ஞாயிறன்று பிற்பகல் 3:30 மணிக்கு ஜீரோ தி இத்தாலியா மிதிவண்டி ஓட்டிகள் வத்திக்கான் வழியாக பயணிக்கும் போது அவர்களை திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வரவேற்கிறார் என்று கூறியுள்ளார் கர்தினால் ஜோஸ் தொலன்தீனோ தே மென்தோன்கா. மிதிவண்டி ஓட்டிகள் வத்திக்கான் நகர் வழியாக செல்வதற்கு திருப்பீட கலாச்சார மற்றும் கல்வித்துறையின் தலைவர் கர்தினால் மென்தோன்கா அவர்கள் முன்வைத்த திட்டத்தை வரவேற்ற மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஏற்றுக்கொண்டதை நினைவுகூறும் விதமாக இந்நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்நிகழ்வு ஜூன் 14, 15 ஆகிய தேதிகளில் இடம்பெறவுள்ள விளையாட்டு யூபிலியின் ஒரு முன்னோட்டமாக அமைந்துள்ளது. ஹெய்ட்டியில் நிலவி வரும் தொடர்ச்சியான மனிதாபிமான நெருக்கடிகளுக்கு பதிலளிக்கும் விதமாக சலேசிய சபையைச் சேர்ந்த மறைப்பணியாளர்கள் ஏறத்தாழ 2300க்கும் மேற்பட்ட அதன் குழந்தைகளுக்கு வழக்கமான உணவை வழங்கி வருகின்றனர் என்று தெரிவித்துள்ளது ஃபீதேஸ் எனப்படும் செய்தி நிறுவனம். மே 30 வெள்ளிக்கிழமை இந்த தகவலை வழங்கியுள்ள அந்நிறுவனம், சலேசிய மறைப்பணியாளர்கள் பசிக்கு எதிரான எழுச்சி என்ற அமைப்புடன் இணைந்து தொன்போஸ்கோ டெக்னிக், லக்கே தொன்போஸ்கோ மற்றும் வின்சென்ட் பிறரன்பு அமைப்பு ஆகிய 3 மையங்களில் ஏறத்தாழ 2300க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு நாள்தோறும் ஊட்டச்சத்துமிக்க உணவை வழங்கி வருகின்றனர் என்றும் கூறியுள்ளது. சூடான் நாட்டில் இவ்வாண்டு ஜனவரி மாதம் முதல் அதன் கார்ட்டூம் மாநிலத்தில் 7700க்கும் மேற்பட்டோரை காலரா நோய் பாதித்துள்ளதாக தெரிவித்துள்ளது யுனிசெப் நிறுவனம். மே 29 வியாழன் அன்று இத்தகவலை வழங்கியுள்ள அந்நிறுவனம், இந்த காலரா தாக்குதலில் 5 வயதுக்கு உட்பட்ட 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளன என்றும் இதனால் 185 பேர் இறந்துள்ளனர் எனவும் கூறியுள்ளது. மேலும் இந்த காலரா தாக்குதல் தொடங்கியதிலிருந்து 30 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் கார்ட்டூம் மாநிலத்தில் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறிவிட்டனர் என்றும் கூறியுள்ளது யுனிசெப் நிறுவனம். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.